அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை ஃபினான்ஸ் செய்திகளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வாரம் என்னென்ன நியூஸ் இருக்குன்றதுக்கு முன்பாக ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நிஃப்டி இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ப்ளஸ்ல வந்து முடிஞ்சிருக்கு. இன்னுமே நல்லா முடிஞ்சிருக்க வேண்டியது. பட் கடைசியில கொஞ்சமே இறங்கியிருக்கு. ப்ளஸ் 0.85% வரைக்கும் ஏறி இருந்தது பாசிட்டிவ் நோட்ல. சென்செக்ஸை பொறுத்தவரைக்கும் 0.88% பாசிட்டிவ் நோட்ல முடிஞ்சிருக்கு. சரி, எஃப்ஐஐடிஏஸ் திரும்ப வந்தாங்களாப்பா, எஃப்ஐஐஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஓரளவுக்கு மைல்டா ரொம்ப விக்கல, ரொம்ப வாங்கவும் இல்ல. கொஞ்சம் நியூட்ரலா தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. டிஏஐஸ் தொடர்ந்து அதே பையிங்ல தான் இருக்கிறாங்க. கோல்டு பிரைஸ பத்தி சொல்லவே வேணாம். 22 கேரட் கிட்டத்தட்ட ஆவரேஜா வந்து இந்த வீக் ஃபுல்லா கணக்கு வச்சீங்கன்னா ரூ. 11 வந்து ஏறி இருக்கு. 24 கேரட் வந்து ரூ. 12. அண்ட் சில்வர பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, 0.1 10 பைசா தான் ஏறிச்சா கிராமுக்கு? 10 பைசா ஏறி இருக்கு. ஸோ 2த்துலயுமே கொஞ்சம் கண் வச்சுக்கோங்க. ஸோ செக்டாரல் அப்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா, பிஎஸ்யூ பேங்க்ஸ் நம்ம போன வாரம் சொல்லியிருந்தோம். நியூஸை ரெகுலரா பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது கொஞ்சமே இல்ல. அதுதான் இந்த வீக் வந்து நல்லாவே ஏறி இருக்கு. அண்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டியோடைய ரியாலிட்டி அதுவுமே வந்து பாசிட்டிவ் நோட்ல முடிஞ்சிருக்கு. எனர்ஜி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கமோடிட்டி இதுவுமே வந்து முடிஞ்சிருக்குங்க. ஸோ ஓவராலா லாஸ்ட் 1 மந்த்ல ஆட்டோ செக்டார் நல்லாவே வந்து ஏறி இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் அந்த அனௌன்ஸ்மெண்ட் இதெல்லாம் வந்து வரும்போது ஒரு 7% கிட்டயே வந்து ஏறி இருக்கு. மெட்டல், ஐடி ஏறி இருக்கு. பட் போக போக என்ன ஆக போகுதுன்னு தெரியல. லாஸ்ட் 3 மந்த் அண்ட் 1 இயர் டேட்டாவும் வந்து நீங்க பார்க்குறீங்க. ஏன் ஐடியை பத்தி நான் இப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் நம்பர் 1 நம்ம ட்ரம்ப் தலைவர் நியூஸ் தான். இது ட்ரம்ப் நியூஸ். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ H-1B விசாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது பேர் என்ன ஃபீஸு, காசு இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. முன்ன வந்து அரௌண்ட் 1,20,000 1,02,00,000 கிட்ட அதுக்குள்ள தான் வந்து இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 88,00,000 அந்த விசா வேணும்னா, அதாவது அமெரிக்கால இருக்கக்கூடிய கம்பெனி அமெரிக்கால இல்லாம வெளியிலிருந்து யாராச்சும் வேலை செய்யறதுக்கு ஆளுங்கள கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு விசாக்காக இவங்க இவ்வளோ ரூபா வந்து குடுக்கணும். இதற்கு மேற்பட்டு யாராச்சும் உள்ள கூட்டு வருவாங்களான்னு தெரியாது. ஸோ இப்போ ஒரு பெரிய டிஸ்ட்ரப்ஷன் வந்து இருக்க போகுது. ஏன்னா பெரிய பெரிய கம்பெனிகள்ல அமெரிக்கன் கம்பெனிகள்ல வேலை செய்றவங்களே இந்தியர்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. மோர் தென் 70% ஆஃப் தி பீப்பிள் வந்து இந்தியர்கள் தான். சைனாவே வந்து பார்த்தீங்கன்னா, அரௌண்ட் 15% கிட்ட தான் வந்து இருக்கிறாங்க. ஸோ இந்தியா தான் வந்து இந்தியர்கள் தான் மேக்ஸிமம் இருக்காங்க. யுஎஸ்ல வேலை பார்க்குறவங்க. இப்ப அவங்களுடைய நிலைமையெல்லாம் என்ன? அந்த அளவுக்கு வந்து கம்பெனிஸோ இல்ல அவங்களோ காசு கட்டக்கூடிய வசதி இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே வந்து கிடையாது. ஸோ இது எந்த அளவுக்கு போக போகுதுன்னு தெரியல. ஃபெட் இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா, ரேட் கட் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ எவ்வளோப்பா கட் பண்ணாங்கன்னா, எக்ஸ்பெக்ட் பண்ணது 0.25 பிபிஎஸ் வந்து கட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஓரளவுக்கு பாசிட்டிவ் நோட். ரொம்ப வருஷமா, ரொம்ப மாதமா நான் சொல்லி சொல்லி கேட்கவே இல்ல இந்த ஆளு. கடைசியில இவனா ஒரு 1/4 பைசா கட் பண்ணியிருக்கிறான்னு சொல்லி ட்ரம்ப் வந்து கொஞ்சமாச்சும் சந்தோஷப்படுவாரான்னு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் வந்து இந்த ஃபெட் சேர்மன வந்து நீக்கக்கூடிய அதிகாரத்தை எனக்கு குடுங்கன்றது போல சண்டை போட்டுட்டு இருக்காரு. அண்ட் இந்த வருஷத்திலேயே ஃபெட் பண்ணக்கூடிய முதல் ரேட் கட் அஃபிஷியலி இதுதான். அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த வருஷத்துல இன்னொரு 2 ரேட் கட் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்றது போல ஒரு பாசிட்டிவ் நோட்டும் வந்து குடுத்துருக்காங்க. ஓகே, பார்க்கலாம். அடுத்த செய்தியை பொறுத்தவரைக்கும் ஆர்பிஐ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்ஸ்க்கு எல்லாமே கொஞ்சம் உங்கள் சார்ஜஸ் உடைய ரேட் எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணுங்கப்பா. ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய பாதிப்பு இருக்க போகுது. ஸோ நீங்கள்லாம் கொஞ்சம் சார்ஜஸ்லாம் கட் பண்ணிங்கன்னா, ஏன்னா ஏகப்பட்ட சார்ஜஸுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணல அதுக்கு ஒரு சார்ஜஸ், எஸ்எம்எஸ்க்கு அதுக்கு ஒரு சார்ஜஸ், ப்ளஸ் இந்த டெபிட் கார்டுக்கு அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட சார்ஜஸ். நார்மலாக நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருந்தாலே இவ்வளோ சார்ஜஸ் அப்படின்றது போல் நிறைய இடத்துல வந்துடுச்சுங்களா. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் மக்கள் பேங்க் மேலே வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை அதிகமாகும். இன்னும் கொஞ்சம் ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் டிரான்சாக்ஷன் அதிகமாகும் அப்படின்றத போல சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் இந்த அளவுக்கு சொல்றாங்க அப்படின்னா, இந்தியால மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, லோ இன்கம் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் தான். பேங்க்ல குறிப்பா அக்கவுண்ட் வச்சிருக்கக்கூடியவங்க இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல ஓப்பன் பண்ணுவாங்க எல்லாருமே. அதுவும் இப்போ இந்த சார்ஜஸ் மூலியமா மட்டுமே 2025 ஏப்ரல், ஜூன் குவார்ட்டர்ல எவ்வளோடா அவங்களுக்கு வருமானம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அரௌண்ட் $6 பில்லியன். ஓகேங்களா. இது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்ம வருமானமே 10%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிறதுல வருஷம் இவங்களுக்கு லாபம் மட்டும் பாருங்கள், இந்த சார்ஜஸ் மட்டுமே 12%க்கான வருமானம் கொடுத்துருக்கு. எப்படி? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் பேங்க்ஸ் அசோசியேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, எந்தெந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்க்கு பேங்க்குள்ளே இருக்கக்கூடிய எந்தெந்த மாதிரி விஷயங்களுக்கு எவ்வளோ வந்து சார்ஜஸ் வைக்கலாம் அப்படின்றது போல டிஸ்கஷன் போயிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா ஆர்பிஐ குறைங்கன்னு மட்டும் தான் சொன்னாங்க. இவ்வளோ தான் வைக்கணுன்றது எந்த விதமான ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸுமே வந்து சொல்லலை. ஸோ இவங்க இதெல்லாம் டிஸ்கஷன் பண்ணி ஓரளவுக்கு குறைச்சாங்க அப்படின்ற பட்சத்தில் எல்லாருக்குமே நல்லா தான் இருக்கும். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா, அதானிக்கு செபி வந்து க்ளீன் ஷீட் கொடுத்துட்டாங்க. இந்த ஹிடன்பர்க் வந்து ஒரு இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா, இங்கே பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க, அங்கேருந்து பணத்தை இங்கே எடுத்துகிட்டு வராங்க, இதனால் மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றதெல்லாம் பெருசாக சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. எஸ், இது எல்லாமே ஒன்றுமே இல்லைப்பா, அவங்க கரெக்டாக தான்ப்பா இருக்கிறாங்கன்னு சொல்லி செபி சொல்லிட்டாங்க. இது எதிர்பார்த்த ஒன்று தான். பட் இருந்தாலும் அப்போ அந்த டைமில் மார்க்கெட் எந்த அளவுக்கு அதானியுடைய ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து அடிச்சிருந்ததோ அதில் ஒரு சிலது மட்டும் தான் ரெக்கவர் ஆகிருக்கு. இன்னும் ஒரு சிலதெல்லாம் அங்கேயே தான் இருக்குது. ஸோ உஷாராக இருந்துக்கோங்க. ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது டேரெக்டாக வந்து ஃபினான்ஸ் செய்தின்னு சொல்ல முடியாது, ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் கிடையாது. பட்
நம்ம நாட்டுக்கு சம்மந்தப்பட்டது. இந்த ஒரு விஷயம் நடந்ததுன்னா, இல்ல இந்த ஒரு விஷயம் வந்து இம்பாக்ட் பண்ணக்கூடியது இன்டைரக்ட்லி ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு கண்டிப்பா இருக்கும். ஸோ எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல இஃப் இன் கேஸ் ஏன்னா இப்ப இந்தியா, பாகிஸ்தானுக்கு எப்படி ஒரு போர் வந்ததோ, அந்த மாரி வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்ற பட்சத்தில, குளோபல் எக்கனாமிக்ஸ், ஜியோ பாலிட்டிக்ஸ் ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்குதுன்ற பட்சத்தில, அப்ப நம்ம வீடியோ பண்றோமோ இல்லையோ, தமிழ் செல்வன் வீடியோ பண்றாரோ இல்லையோ, உங்களுக்கு எக்ஸாக்ட்லி என்ன விஷயம் நடந்தது, இப்ப எதனால இது மாறுதுன்ற ஒரு கிளியர் கட்டான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கிடைக்கும். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூக்காக தான் இத ஆட் பண்றேன். பாகிஸ்தான், சவுதி அரேபியா இவங்க 2 பேருக்கும் மத்தியில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஒப்பந்தம் வந்து கையெழுத்திடப்பட்டிருக்கு. அதாவது டிஃபென்ஸ் பாக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நாட்டு மேல எந்த ஒரு தாக்குதல் நடத்தினாலும், அது மற்றொரு நாடுக்கு மேல நடத்தின தாக்குதலா வந்து கருதப்படும் அப்படின்றது தான் இதற்கான அர்த்தம். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாகிஸ்தான் மேல வந்து ஏதோ ஒரு கண்ட்ரி வந்து தாக்குதல் நடத்துது அப்படின்னா, அப்போ சவுதி அரேபியாவும் எங்க மேல ஏன்டா நீங்க அடிக்கிறீங்கன்ற மாரி வருவாங்க. எப்படி இந்த நேட்டோலாம் இருக்காங்க பார்த்தீங்களா? அந்த மாரி தான். ஸோ அவனுக்கு ஒண்ணுனா நான் வருவேன், எனக்கு ஒண்ணுனா அவன் வருவான் அப்படின்றது தான் இந்த கான்செப்ட். ஓகே. இந்தியாவும் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து குடுத்துருக்காங்க. நாங்க சவுதி அரேபியா கிட்ட எங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பார்ட்னர்ஷிப் இன்னும் போய்க்கிட்டு தான் இருக்கு. ஐ ஹோப் அவங்க அதையுமே இதெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு தான் மத்த விஷயங்கள வந்து டீல் பண்றாங்கன்றது போல அவங்களும் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து குடுத்துருக்காங்க. பிளஸ் நோக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் வந்து எடுத்துக்கலாம். பிளஸ் 2வது இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா வந்து டைரக்ட்டா இந்தியா மேல 50% இது வந்து போட்டிருந்தாங்க. ரஷ்யன் ஆயில் இம்போர்ட் பண்ணதுக்குன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல யுகே உடைய பிரைம் மினிஸ்டர் கிட்ட பேசும்பொழுது, ஓகேப்பா ரஷ்யன் ஆயில் வாங்குறவங்களுக்கெல்லாம் நீங்களும் இம்போர்ஷன் பண்ணுங்க. அதெல்லாம் முடிங்க அப்படி இப்படின்றது போல அவங்க கிட்டயும் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களும் ஓகே நாங்க பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. பட் இது எந்த நாடு, எதுக்கு, என்ன அப்படின்ற மாரி கிளியர் கட்டான எந்த இன்ஃபர்மேஷனும் வந்து கிடையாது. ஈயூ கிட்டயும் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் ஈயூ என்ன சொல்லிட்டாங்கன்னா, ரீசெண்டா வந்ததுல, இந்தியாவும் ரஷ்யாவும் வந்து இப்பல்லாம் கிடையாது. அவங்கலாம் தொன்று தொட்டு பல காலங்களா வந்து அவங்கலாம் வந்து ஒண்ணா இருக்கிறாங்க. அவங்க கிட்ட இன்னைக்கு போய் நம்ம வந்து ஒரு விஷயத்த பண்ணுங்க, பண்ணாதீங்கன்னுலாம் வந்து சொல்ல முடியுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து முடியாது. நம்ம ஒரு மாயையிலே தான் இருக்கணும் அப்படின்றது போல அவங்களுடைய ஈயூ ஃபாரின் பாலிசி சீஃப் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரையும் பிரிக்கிறது அப்படின்றது சாத்தியமற்றது அப்படின்றது போல ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பக்கா கிளாரிட்டி வந்து இருக்கு. பட் ட்ரம்ப்புக்கு தான் அந்த கிளாரிட்டி இல்லையான்ற டவுட் உங்களுக்கு வரும். எனக்குமே அந்த டவுட் இருந்துச்சு. பட் விஷயம் என்னன்றது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். எப்பா இந்தியா, பாகிஸ்தானுக்கு நடுவுல நான் தான் வந்து போர நிறுத்தினேன். பாரு அவங்களுக்கு நடுவுல நிறுத்தினேன், இவங்களுக்கு நடுவுல நிறுத்தினேன். எனக்கு வந்து பீஸ் பிரைஸ் குடுங்க. நோபல் பரிச குடுங்க அப்படின்றது போல கேட்டுட்டு இருந்தாரு. திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்க, இந்தியால இருந்து எங்க போர் பாகிஸ்தான்ல இருந்து கால் பண்ணாங்க. பண்ணாதீங்கன்னாங்க. நாங்க நிறுத்தணும். அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சாஃப்ட்டா முடிச்சுட்டாங்க. இது அவருக்கு கொஞ்சம் ஈகோ பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால வந்து இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வந்து போய்க்கிட்டு இருக்கிறதா ஒரு தரப்பினர் சொல்றாங்க. இத நான் சொல்லல. ஜெனரலா அப்படி ஒரு தகவல்லாம் இருக்குன்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நவம்பர் 30ஆம் தேதிக்கு பின்னாடி இந்த டாரிஃப் இது எல்லாமே வந்து திரும்ப வந்து நார்மல் ஆகிடும். இல்ல ரொம்பவே கம்மியாயிடும் அப்படின்றது போலயும் வந்து சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் அனந்த நாகேஸ்வரன் அவர் வந்து சொல்லியிருக்கிறார். ஸோ இன்னொரு 2 மாசம் 3 மாசம் கொஞ்சமா தாக்கு பிடிக்கணும். பெரிய ஒரு சில கம்பெனி எக்ஸ்போர்ட்ஸ் பண்றவங்கலாம் கொஞ்சம் தாக்கு பிடிக்க வேண்டியதா இருக்கும். அதுக்குள்ள நல்லது நடக்கும்ன்றத எதிர்பார்க்கலாம். சரி இதெல்லாம் இப்படி இருக்கும்போது, யுஎஸ்ல இந்த ஜாப்லெஸ் டேட்டான்னு சொல்லி ஒண்ணு வந்திருக்குங்க. 4 வருஷத்துல இதுதான் ரொம்ப அதிகமா. எதையெல்லாம் திசை திருப்புறதுக்கு ட்ரம்ப் எதையெல்லாம் பண்றாருன்றது இப்ப கிளியரா புரியுது. இல்ல? அண்ட் இன்னொரு முக்கியமான டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 1 இயர்ல சென்செக்ஸ் ஆல்மோஸ்ட் 0 ரிட்டர்ன். சென்செக்ஸ் மட்டும் கிடையாது. நீங்க டாலருக்கு கம்பேரிசன்ல நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட, அது மைனஸ் ரிட்டர்ன்ல இருக்கு. வேர்ல்ட் எக்கனாமில அதிகமா குரோத் இருந்தது. பிரேசில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 1 மந்த், 3 மந்த்லலாம் நல்ல குரோத் இருந்திருக்கு. பட் இருக்கிறதுலே நெகட்டிவ் ரிட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப லீஸ்ட்டா இருக்கிறது இன்னைக்கு தேதி வரைக்கும் இந்தியா தான். நிஃப்டி பார்க்கலாம் கம்மிங் டேஸ்ல எப்படி இருக்குன்னு. செப்டம்பர் 22 வந்தாச்சு. எல்லாருமே பணத்தை சேர்த்து வச்சுட்டு இருப்பீங்க. அதே போல வெயிட் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் 2.0 அமலுக்கு வரப்போகுது. நிறைய கம்பெனிஸ்க்கு இது பாசிட்டிவா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதை ஒட்டியே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில ரேட்டிங் ஏஜென்சிஸ் இவங்க எல்லாருமே இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியாவோட ரேட்டிங் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட சாவரின் ரேட்டிங்க வந்து BBB+ அப்படின்ற அளவுக்கு வந்து ஏற்றிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரேட்டிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷன் இன்க் அப்படின்னு சொல்லக்கூடிய R&I ஜப்பானை சார்ந்தவர்கள். இவங்க மட்டும் கிடையாது. ரீசென்ட் டைம்ஸ்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் ஸ்டார், S&P இவங்க எல்லாருமே வந்து இந்தியாவோட ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ ஓவராலாக குளோபலாக இந்தியாவின் வளர்ச்சி மேலே ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட் வந்து திரும்ப ஆரம்பிச்சிருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். அண்ட் இப்போது ஃபெஸ்டிவல் சீசன்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது, கன்சம்ஷன்லாம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக போகுது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த கன்சம்ஷன் சார்ந்த நிறைய விதமான கம்பெனிஸ், ஆட்டோவாக இருக்கட்டும், கன்சூமர் செக்ஷனில் இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய எந்தெந்த கம்பெனிஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நான் செபி ரிஜிஸ்டர்லாம் வந்து கிடையவே கிடையாது. அதனால் எக்ஸாக்ட்லி என்ன ஏதுன்றது வந்து சொல்லக்கூடாது. ஜென்ரலாக உங்களுக்கான நாலேஜ் இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுக்குறேன். நீங்கள் யூ ஆர் வெரி கிளவர். நம்ம வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு எந்த ஐடியா இருக்கும், என்ன ஏதுன்றதை கொஞ்சமாக நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க.
ஆட்டோமொபைல் செக்டார் மேல இப்ப மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸஸ் உடைய இன்வெஸ்ட்மென்ட்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. அலோகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த 10 மாதங்கள் இல்லாத அளவுக்கு இப்ப இன்னுமே வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. அதற்கு மிக முக்கியமான காரணம் ஜிஎஸ்டி 2.0. ஏன்னா, அந்த ஜிஎஸ்டி 2.0 பொறுத்தவரைக்கும் அவங்க கவர்ன்மெண்ட் சைட்ல இருந்து ஆட்டோமொபைல் செக்டருக்கு நெறைய விதமான விஷயங்கள வந்து குடுத்திருந்தாங்க. ஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 350 சிசிக்கு கீழ இருக்கக்கூடிய பைக்ஸ்க்குள்ளலாம் அந்த டாக்ஸ் வந்து கம்மி பண்ணியிருந்தாங்க. அண்ட் எஸ்யூவிஸ்க்கெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய அதிகமா இருந்த டாக்ஸ் எல்லாமே வந்து கம்மி பண்ணியிருந்தாங்க. 40% வரைக்கும் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நெட்டா அந்த ஆட்டோ இண்டஸ்ட்ரி வந்து பூஸ்ட் பண்ணும் அப்படின்றத வந்து நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஏஎம்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிலீவ் பண்ணுறாங்க. அதனால தான் அதன் மேலே மெஜாரிட்டி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து குறிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது இதே போல் தொடர்ந்து போக போதா என்னன்றது வந்து பார்க்கலாம். ஏன்னா நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28.7% வந்து லாஸ்ட் 6 மந்த்ஸில் வளர்ந்துருக்கு. அண்ட் விஜய் கேடியா அவர்கள் இவரும் வந்து இந்தியாவோட ரெனவுண்ட் இன்வெஸ்டர். இவர் என்ன சொல்லியிருக்காரு வந்து பார்த்தீங்கன்னா, ஐஃபோன் 17 சீரிஸ் லான்ச் ஆச்சு, எல்லாம் அடிச்சு முடிச்சு தள்ளு முள்ளெல்லாம் வாங்கி நிற்கிறீங்கப்பா, இந்த காசை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அழகாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இத்தனை வருஷத்தில் அப்படி டபுள் ஆகும், அதுக்கப்புறம் அப்படி இப்படி ட்ரிபிள் ஆகும், இப்படின்ற மாதிரிலாம் ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு. ஓகேங்களா? ஸோ ஒரு சைடில் இதை பார்க்கும்போது கரெக்டாக இருக்கிற மாதிரி இருந்தாலும், இன்னொரு சைடில் எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் வாங்குறேன், நான் கஷ்டப்படும் போது கூட அந்த விஷயத்தை வாங்கக்கூடாதான்னு சொல்லி இன்னொரு வாதம் இருக்குது. கரெக்டான விஷயம் தான். பட் என்னென்னா, வாரன் பஃபட் சொல்கிற ஒரு விஷயம், உங்களுடைய வருமானத்துக்கு மேலே நீங்கள் ஒரு பொருளை வாங்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்கள் வருமானம் ஏறவே ஏறாதுன்றது தான். அது எக்ஸாக்ட் அது சொன்னாரான்னு தெரியல. பட் நான் புரிஞ்சுக்கிட்டதை வச்சு சொல்கிறேன். அவர் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் செகண்ட் ஆஃப். ஓகேங்களா? அப்படின்றத நான் சொல்ல வரேன். ஸோ நீங்கள் ஐஃபோன் இல்லை எது உங்களுக்கு பிடிச்சதும் தாராளமாக வாங்கலாம். பட் அது உங்களுடைய கடன் வாங்கக்கூடிய சுமையை வந்து ரொம்ப அதிகமாக, நீங்கள் கடன் ரொம்ப வாங்கி தான் அதை வாங்கணும்னா அப்படி ஒரு அவசியமானு யோசிச்சுக்கோங்க. லோனில் உங்களை மாட்டி விடுதானா அப்படி ஒரு அவசியம் இருக்குதான்னு யோசிச்சுக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டே நீங்கள் பண்ணாமல் அதெல்லாம் செஞ்சு தான் நீங்கள் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுமான்றது யோசிச்சுக்கோங்க. லைஃப் இஸ் நாட் ஒன்லி அபவுட் என்ஜாயிங் வித் த லோன் அமௌண்ட் இல்லையா? நம்மளையும் இன்வெஸ்ட் பண்ணும், நமக்கான டைமையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும், நம்மளுடைய ஃபியூச்சருக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டையும் பண்ணிவிட்டு மற்றதையும் என்ஜாய் பண்ணும் அப்படின்றது தான் இவங்க சொல்ல வரக்கூடிய விஷயங்கள். அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னு சொல்லுங்கள். இந்த கன்சம்ஷன் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிற அதே சமயத்தில் இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு பைக் 350 சிசி அதெல்லாம் வந்து அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் ஆன்லைனில் வந்து சேல்ஸ் கொண்டு வர போகிறாங்களா ஒரு சில முக்கியமான சிட்டிஸில். ஏன்னா மொபைல் மற்ற விஷயங்கள்லாம் கூட ஓகே, பட் பைக் அந்த அளவுக்கு செட் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா என் பைக் நான் போய் வாங்கும் போதே நான் போய் பார்த்து ஓகே ஃபீல் பண்ணி இதெல்லாம் கரெக்டாக இருக்கா என்னன்னு செக் பண்ணி இப்படியெல்லாம் வாங்க வேண்டியதாக இருந்தது. பைக் எடுத்துகிட்டு வருவான் ஓகே, அதை அவன் ஓட்டிகிட்டு வந்து விடுவானா வீட்டுக்கிட்ட, ப்ளஸ் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரின்ற பேரில் அவனே எல்லாத்தையும் பண்ணிவிடுவானா, தப்பி தவிர ஏதாச்சும் ஸ்க்ராச் இருந்தால் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி திரும்ப ரிட்டர்ன் அனுப்பிச்சு திரும்ப நம்ம புது பைக் வாங்க முடியுமா அப்படின்லாம் பல கேள்விகள் இருக்குது. சட்ட சிக்கல்கள் ஏகப்பட்டதாக இருக்குது. எப்படி இருக்க போகுதுன்றதை நாம் பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அடுத்ததான் முக்கியமான நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராதாகிருஷ்ண தமானி இவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஜொமேட்டோடைய கம்பெனி எட்டர்னல்ஸ் அதில் வந்து மிகப்பெரிய அளவில் பங்கு வந்து வாங்கியிருக்காரு. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லிஸ்ட்டில் 31வது பேராக வந்திருக்கு. டாப்பில் எவ்வளோ பங்குகள் வந்து வாங்கியிருக்காங்க ஹோல்டிங் பண்ணுறாங்கன்றத பொசிஷனில் 31வது இடத்துல வந்திருக்காரு தமானி. கிட்டத்தட்ட 0.39% வந்து ஹோல்ட் பண்ணுறாரு. எத்தனையோ கோடிக்கு வந்து வாங்கியிருந்தாரு. அவர் மட்டும் வாங்கல, அவர் ஒய்ஃப் பேர்லையுமே வந்து வாங்கியிருக்காங்க. அவங்களும் வந்து 174வது இடத்துல வந்து இருக்கிறாங்க. தமானி யாருன்னு தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன், டிமார்ட்டுடைய ஓனர். ஓகேங்களா? டிமார்ட்டுக்கு மிகப்பெரிய காம்படிஷன் யாரான்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளிங்கிட் போன்ற ஒரு சில விஷயங்கள் தான். அந்த பிளிங்கிட் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ. ஜொமேட்டோட கம்பெனி தான் எட்டர்னல்ஸ். ஸோ வாங்கியிருக்காங்க. இவருக்கே எட்டர்னல்ஸ் மேலே வந்து ஒரு பாசிட்டிவான அபிப்பிராயம் வந்திருக்கா என்னன்றது போல் இங்கே ஒரு சில ஆராய்ச்சிகள் வந்து போய்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு வேல்யூ இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப பொறுமையாக நிதானமாக பார்த்து எந்த கம்பெனி நல்ல வேல்யூவேஷன் இருக்கோ அதை தான் வந்து வாங்குவார். இப்போ எட்டர்னல்ஸில் வாங்கியிருக்காருன்னா இது ஆல்ரெடி ஓவர் வேல்யூவேஷன் இருக்குது, க்ரோத் எப்படி இருக்க போகுது, ஏன்னா ஒரு ஸ்லோ டவுன் வந்தால் மாட்டிக்கும், இதெல்லாமே பார்த்துட்டு இருக்காரு. ப்ளஸ் எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நெக்ஸ்ட் ஃபெஸ்டிவல் சீசன் இதெல்லாம் வந்து கன்சம்ஷன் இன்னும் ஜாஸ்தியாகுன்ற பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் இம்பாக்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மேபி அவர் நினச்சிருந்துருக்கலாம். இஃப் இன் கேஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா என்ன ஏதுன்ற உங்களுடைய ரிசர்ச்சை பண்ணிக்கோங்க. அவங்க பண்ணாங்க இவங்க சொன்னாங்கன்றதுனால மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஃபார் நாலேஜ் எடுத்துக்கோங்க, உங்களுடைய ரிசர்ச்சை பண்ணுங்க. ஏற்கனவே தமிழ் டெக்கில் நம்ம ஜாப் வேகன்சி சொல்லியிருந்தோம், தமிழ் செல்வன்லேயும் வந்து சொல்லியிருந்தோம். ரீசெண்ட் டைம்ஸில் ஏகப்பட்ட இன்டர்வியூஸ் வந்து மெயில் அனுப்பிச்சிடுறாங்க. டீமில் நானும் சரி அஸ்வினும் சரி மாற்றி இன்டர்வியூஸ் வந்து எடுக்கிறோம். பட் எண்ட் ஆஃப் த டே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூலாம் எடுத்து பேசினதுக்கப்புறம் இல்லைங்க நாங்கள் சென்னை போகிறோம், இல்லைங்க நாங்கள் வந்து துபாய் போகிறோம் அப்படின்றது போல் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்து கிருஷ்ணகிரிக்கு வந்து ஆன் சைட்டில் இங்கே இருக்கக்கூடிய இந்த எனர்ஜெட்டிக் டீம் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதா இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ப்ளஸ் உங்களுக்கு நாலேஜ் இருந்தால் மட்டும் தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்கள். சம்மந்தமே இல்லை நீங்கள் வந்து நான் கற்றுக் கொடுங்க அப்படின்லாம் அப்ளை பண்ணாதீங்க. நீங்கள் கற்றுக்கிட்டு அப்ளை பண்ணால் அது வேறு விஷயம். வந்துட்டு தான் கற்றுக்கணுன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்துட்டு கற்றுக்கிற ஆப்ஷன் இருக்குது. நான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு கூட கேட்கலிங்க, நாலேஜ் இருக்கணும்னு மட்டும் தான் கேட்குறேன். நாலேஜ் இஸ் மஸ்ட் ஈச் அண்ட் எவ்ரி கேட்டகரியில் உங்களுக்கு எதில் இருந்தாலும் சரி. நீங்கள் எடிட்டிங்கா நாலேஜ் இருக்கா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். ஃபோட்டோஷாப்பாக நாலேஜ் இருக்கா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். ஸ்கிரிப்ட் ரைட்டிங்காக நாலேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கா அப்ளை பண்ணுங்கள். ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நீங்கள் வந்து ரிசர்ச் அனலிஸ்ட் வந்து பண்ண முடியும், உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். ஒரு ஸ்டாக் எப்படி இருக்குது என்ன இருக்குது, இந்த நியூஸில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து தெரியுது. நீங்கள் டெய்லி பேசிஸில் வந்து மார்க்கெட்டில் என்ன நடக்குது எது நடக்குதுலாம் வந்து பார்ப்பீங்க.
ஜென்ரலாக போயிட்டு நான் ட்ரேட் பண்ணி காசை விட்டுட்டு அதனால ஒரு வேலை கொடுங்கன்னு மட்டும் தயவு செஞ்சு யாரும் அப்ளை பண்ணாதீங்க. நான் அந்த மாதிரி நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அட்லீஸ்ட் இன்னொரு 4 பேருக்கு சேர்ந்து இந்த டீமில் வந்து வேலையை வந்து நானும் சேர்ந்து பகிர்ந்து செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஒருவேளை நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் இதுதான் இமெயில் அட்ரஸ், அப்ளை பண்ணுங்கள். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருப்போம். அங்கே தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகே. ஸோ மீண்டும் ஒரு இடத்துல சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.